பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நேற்றைய தினத்தில் நாம் தியானிக்க ஆரம்பித்த ஒரு காரியம், நீங்கள் நன்றாயிருக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள், கானான் தேசத்தில் நீங்கள் நன்றாயிருக்கும்படி இதையெல்லாம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னதை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அநேக இடங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். நீ நன்றாயிருக்கும்படி, நீ நன்றாயிருக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கோம். நேற்றைய தினத்திலே நான் ஒரு காரியத்தை சொன்னேன். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நாம் நன்றாக இருக்கலாம் என்பதை பார்த்தோம். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை சொல்கிறாரு. நீங்கள் போகிற தேசத்தில், குடியிருக்கிற தேசத்தில் நீங்கள் நன்றாக இருப்பதற்கு எனக்கு பயந்து என்னுடைய கற்பனைகளை, பிரமாணங்களை, என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு 2 காரியத்தை நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் தியானிப்போம். முதலாவது நான் வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு நன்கு தெரிந்த வேத பகுதிகள் தான், ஆனாலும் கொஞ்சம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 5:16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும், அந்த வார்த்தையை கவனிங்க, உன்னுடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 10 கற்பனைகளை இந்த உபாகமத்தில் மறுபடியுமாக எடுத்து எழுதப்படுகிறது. அப்பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நமக்கு நன்கு தெரிந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை பாருங்க, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்குன்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும். நீ எப்படி இருக்கணும்? நீ நன்றாக இருக்கணும். அப்படின்னா உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. இதான் வாக்கு தத்தம் உள்ள பிரதான கற்பனையாக இருக்குது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. உங்கள் தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணாதீங்க. உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, இது நியாயம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறது நியாயம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணுங்க. அதே போல் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையை அவர் சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்? நிறைய இருக்குது. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் நிறைய பார்க்கலாம். நான் அதில் கொஞ்சம் சுருக்கமாக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து உங்களோடு பேசி நான் நிறைவு செய்கிறேன். உபாகமம் 6 முதல் பகுதியிலையும் இருக்கும், 6:3 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் அப்படின்னு போட்டிருக்கோம் 6:3. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 6:18 நான் வாசிக்கிறேன். நீ நன்றாக இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. எப்படி? நீ நன்றாக இருக்கிறதற்கு, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் நீ பிரவேசித்து அங்கு நீ நன்றாக இருப்பதற்கு கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் இருப்பதை செய்வாயாக. வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபாகமத்திலேயே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, நீ செய்கிற இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த உபாகமத்திலே ஒரு விளக்கம் இருக்குது. இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுவார், உன்னை இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக உன்னை நீதிமானாக நான் கண்டேன் அப்படிம்பார். அது மாத்திரமல்ல, இன்னொருத்தில் போட்டிருக்கு, நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய் அப்படின்னு போட்டிருக்கு. திருச்சபைகளுக்கு சொல்லும்போது, அதாவது வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லும் பொழுது, உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக இல்லை அப்படிம்பார். அப்போ கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக செம்மையும் நன்மையுமானதை நம்ம செய்யணும். அப்படி நிறைய காரியங்கள் நமக்கு வேதத்தில் ஆங்காங்கு இருக்குது.
இந்த உபாகமத்திலேயே ஒரு காரியம் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ நன்றாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாக இருக்கிறதை செய்வாயாக. ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாக இருக்கிறத செய்யுங்க, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக இருக்கிறத நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம அந்த உலகத்தில் நன்றாக இருக்க முடியும். வேதத்தில் நிறைய இடங்கள்ல ஆங்காங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த உபாகமத்தில் ஒரு வார்த்தை இருக்குன்னு அதை உங்களுக்கு புரியும்படி சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். மற்ற இடங்கள்லையும் இருக்குது, நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உபாகமம் 12வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை போட்டிருக்கு. முதல்ல நான் கீழேருந்து படிக்கிறேன், 25 படிச்சுட்டு அப்புறம் 24க்கு வரேன். சரியா? அதில் போட்டிருக்கு, நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி அதை சாப்பிடலாகாது. அப்போ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால், அப்போ எது இங்கே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதுன்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மேலே போட்டிருக்கோம், ரத்தத்தை நீங்கள் சாப்பிடாதீங்க, ரத்தம் புசிக்கக்கூடாது. நான் படிக்கிறேன் பாருங்க, 23ஆம் வசனம், இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம், அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும், நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால். அப்போ எது இந்த இடத்துல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதுன்னா, ரத்தம் சாப்பிடாம ரத்தத்தை தரையில் விட்டாச்சுன்னா அந்த செயல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது. கிறிஸ்தவர்கள் ரத்தம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் பின்னால் போனீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுவார். எப்போ? நோவாவின் நாட்களில் மாற்றுறாரு. என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு பசுமையான பூண்டுகளையும் பல வகைகளையும் உங்களுக்கு உணவாக கொடுத்தது போல என்ன செய்கிறேன், ஜீவ ஜந்துக்களையும் உங்களுக்கு நான் உயிராக தர்றேன், உங்களுக்கு உணவாக நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் கர்த்தர் உணவு பழக்கத்தை மாற்றுவார். அதாவது வெஜிடேரியனில் இருந்து நான் வெஜிடேரியன் இங்கே தான் ஆரம்பிக்குது. நோவாவுடைய நாட்களில் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அது வரைக்கும் மனுஷனும் மிருகங்களும் எல்லாருமே வெஜிடேரியன் தான் சாப்பிட்றாங்க. அதற்கு பின்பு தான் நான் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ சாப்பிடு, ஆனால் ரத்தத்தோட எதையும் என்ன செய்யாத, சாப்பிடாத. அதே போல் நீங்கள் புதிய ஏற்பாடுக்கு வந்தீங்கன்னா புரஜாதிகளுக்காக ஒரு புதிய பிரமாணம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, விருத்த சேதனம் வேண்டாம், வேற ஒரு காரியம் சொல்லுவோன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வசனம் தெளிவாக சொல்லுது, இரத்தத்துக்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்கணும். இந்த 4 தான் அங்கே போடுவாங்க. அப்போ ரத்தம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சரிங்களா? விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாது, அதே போல் நெருக்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ ரத்தத்தை சாப்பிடாம நீ ரத்தத்தை கீழே ஊத்துனீன்னா அது உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக இருக்கும். அப்படி செம்மையானதை செய்வதனால நீயும், அந்த வார்த்தையை பாருங்க எப்படி போட்டிருக்கு, நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது. அப்போ நான் 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணுங்க. 2வது, ரத்தம் சாப்பிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ரத்தம் சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை தரையில் வடிய விட்டுறணும். ரத்தத்தோடு இருக்கிற எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. ரத்தத்தோடு இருக்கிறத நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ரத்தம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது அல்ல. வசனம் மிக தெளிவாக சொல்லுது. சரியா? ஏன்னா நீயும் உனக்கு பின்வரும் உன் சந்ததியும் நல்லா இருக்கணும்னா நீ ரத்தம் சாப்பிடாத. அதே போல் பிள்ளைகளுக்கு சொல்வார், நீ நல்லா இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. ஏன்னா நீங்கள் நன்றாக இருப்பதற்கு கர்த்தர் சொன்னது. நீங்கள் நன்றாக இன்னும் அறியணும் அப்படின்னா உபாகமம் முழுவதும் வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.